ஹாய் சொந்தங்களே, காலை வணக்கம். என் மகன் என்னென்னா என்கிட்ட சொன்னான், அம்மா நம்ம கோழிக்கு போட்டிருக்க வலையில் ஒரு வவ்வால் செத்து கிடக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொன்னான். நானும் சரி வவ்வால் வலையில் சிக்கி செத்து போச்சு போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்படியே ஒரு மணிக்கூர் சரி நான் பார்க்கவே இல்லை. திடீர்னு போகும்போது என்னென்னா வெளியே இறங்கி போகும்போது சிறகு அடிச்சிட்டே இருக்குது. சரி அங்கே போய் பார்த்தாச்சுன்னு சொன்னால் வவ்வால் மொத்த வலையிலையும் அப்படி சிக்கி கொஞ்சமாக உயிர் இருக்குது. இருந்தவொன்னே ஐயோ மனசுக்கு கஷ்டம் ஆகிடுச்சு, இந்த வவ்வாலை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு வேறு பயமும் உண்டு. ஏன்னா வவ்வால் கடிச்சிச்சின்னா அது கை அப்படி துண்டாக சதையோடு எடுத்துரும். அதுக்காக எனக்கு நல்ல பயமும் இருந்துச்சு. என்ன பண்ணேன்னு தெரியாமல் சரி மெல்ல என்ன பண்ணேன்னா கை வச்சு பார்த்தேன், அது ஒன்றுமே பண்ணலை. அதனால என்ன பண்ணேன், சரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலையிலேருந்து அறுத்து எடுத்துட்டேன். எடுத்த உடனே அதுக்கு கொஞ்சம் சிறகு அடித்த உடனே நான் பயந்து என்ன பண்ணேன்னா கீழே போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த கத்திரியை வச்சு உயிர் கிடக்குதா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உயிர் இருந்துச்சு. கண்ணை வேறு நல்லா முளைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தது. அதனால் என்ன பண்ணேன்னா சரி வீட்டில் கொண்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தண்ணி கொடுத்தேன். ஏன்னா பயமாக இருந்துச்சு சொந்தங்களே, ஏன்னா கடிச்சு வச்சிடக்கூடாது அப்படின்னு. அதனால என்ன பண்ணேன்னா வீட்டில் கொண்டு தரையில் போட்டுட்டு அப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அந்த சவுண்டு கேட்டால் அதுக்கு என்ன பண்ணும், கொஞ்சம் அப்படி உயிர் போனாலும் அப்படி வந்துடும் கொஞ்சம் சவுண்டில் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பார்த்துட்டு என்ன பண்ணேன்னா கொஞ்சம் இதாகிடுச்சு, சிறகு அடிச்சிடுச்சு. சிறகு அடித்தோடனே சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை எடுத்து கொஞ்சமாக தண்ணி மில்லரில் வச்சு தண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். தண்ணி கொடுத்தோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பித்து அதுக்கு கொஞ்சம் அப்படியே தண்ணி அப்படியே இறக்க ஆரம்பிச்சிது. ஏன்னா கழுத்து இறுவிதான் இருந்தது, குலைக்குமா என்னென்னு தெரியவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கவும் கொஞ்சம் அதுக்கு தெம்பு வந்துடுச்சு. அதனால் கொஞ்சம் பரவாயில்லாமல் அப்படி மெல்ல தண்ணி இறக்க ஆரம்பிச்சிது. ஆனாலும் எனக்கு கையில் எடுக்கிறதுக்கு பயம்தான். ஏன்னா முன்னாடி இப்படி தான் அடிப்பட்ட வவ்வாலை தூக்கி எடுக்கும்போது கையில் கடிச்சிட்டு எங்கள் வீட்டாளுக்கு என்னென்னா அடிப்பட்டு கிடக்கிற பொருட்களை எல்லாம் தூக்கிட்டு காப்பாற்றி விடுறது தான் அவங்களுக்கு வழக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ அது எப்படி இருக்குது பாருங்கள், உயிரோடு இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. இப்போது காலையில் விட்டுட்டோம்.